லோ போலவே அரசாங்கத்தை ஏமாற்றிய செல்வந்தர்கள். 2018ஆம் ஆண்டில் ரேடியோ கனடா குடியுரிமையை பெற விரும்பும் வசதியுள்ள வெளிநாட்டவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் பல நிறுவனங்களின் ரகசிய விசாரணையை நடத்தியது. கியூபெக்கில் செயல்படுத்தப்படும் ஒரு திட்டத்தின் கீழ் பணக்கார மக்கள் கனடாவில் நிரந்தர வாழ்விடத்தை பெற வேண்டும் என்றால் அவர்கள் அந்த மாகாணத்தின் அரசாங்க நிதியில் $1.2 மில்லியன் கனடியன் முதலீடு செய்ய வேண்டும். இந்த திட்டத்தை வைத்து சிலர் தங்களுடைய கணக்குகளை மறைப்பதாகவும் நேர்மையாக இல்லை என்றும் சந்தேகித்த ரேடியோ கனடா ஒரு சீன சமையல்காரரை நியமித்தது உளவாளியாய். அவர் ஹாங்காங்கில் பணிபுரியும் தனியார் ஆலோசகர்களிடம் தன்னை ஒரு மில்லியனர் என்று காட்டிக்கொண்டார். அவர் தனது வருமானத்தை கணக்கிட முடியாது மற்றும் வரி ஏய்ப்பு செய்ததாக ஒப்புக்கொண்டார். கியூபெக் திட்டத்தை பயன்படுத்திய பணக்கார புலம்பெயர்ந்தோர் அரசாங்க அதிகாரிகளிடம் தங்களுடைய வருமானத்தின் அனைத்து ஆதாரங்களையும் அடிக்கடி வெளிப்படுத்த தவறவிட்டதாக அந்த சமையல்காரரிடம் கூறினார்கள். மேலும் புதிய வரி அடையாள எண்ணை உருவாக்குவதன் மூலம் கனடா மற்றும் சீனாவிலிருந்து தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை மறைப்பதற்கான ஸ்ட்ராட்டஜியை அந்த சமையல்காரர்களுக்கு வழங்கினார்கள். இந்த திட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை விசாரணை நிரூபித்துள்ளது. மேலும் இந்த திட்டம் போட வேண்டும் என்று தெரிவித்தது. லோ மீது அரசாங்க நடவடிக்கை. 2015வது வருஷத்துல மலேசியாவோட ஒரே சுயாதீன செய்தித்தாள் த எட்ஜ் மற்றும் நாட்டிற்கு வெளியே பணிபுரிகிற மலேசிய பத்திரிகையாளர் கிளேர் வர்காசல் பிரவுன் ஆகியோர் 1MDBயை யார் கட்டுப்படுத்துகிறார்கள்ங்கிறத கண்டறியும் வழிகளை தேட தொடங்குறாங்க. மலேசிய அரசாங்கத்தோட ஊழல் எதிர்ப்பு பிரிவுகள் நிதியின் தவறான நிர்வாகத்துல நஜீபின் ஈடுபாட்டை ஆராயுது. த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற ஊடகங்கள் தங்களோட சொந்த விசாரணைகளை ஆரம்பிக்குது. அமெரிக்க நீதித்துறையானது கொள்ளை செய்யப்பட்ட பணத்தில் வாங்கிய சொத்துக்களை கைப்பற்றுது. அதுக்கப்புறம் திட்டத்தில் ஈடுபட்டவங்க மேல கிரிமினல் குற்றச்சாட்டுகளை கொண்டு வர்றதற்கான திட்டங்களை அறிவிக்குது. அரசாங்க நிறுவனம் கோல்ட்மேன் சாக்ஸின் ஈடுபாட்டில் குறிப்பாக ஆர்வமாக இருந்தது. இது 1MDB நிதியை சட்டவிரோதமான செயல்களுக்கு நிதியளிக்க பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்துமே பணத்தை திரட்டி இருக்கு. ஜூலை 2018 $1 பில்லியன் வேல் புத்தகம் பத்திரிகைக்காரர்களுக்கு சென்றது. லோ பெரிதும் குற்றம் சாட்டப்படவில்லை. ஆனால் அவரை விசாரணைக்காக தேடப்பட்டார்கள். ஆனால் அவர் சட்டப்பிடியிலிருந்து தப்பி ஓடினார். தனது குடும்பத்தை கைவிட்டு தனது சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ள தன் ஆடம்பர வாழ்க்கையை விட்டுவிட்டு தலைமறைவானார். அக்டோபர் 2018 வரை அவர் தலைமறைவாக இருந்தார். இந்த புத்தகத்திலிருந்து கற்று உணர்வது: நெட்வொர்க்கிங் திறன்கள் நம் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். நல்ல மனிதர்களை சம்பாதித்தால் நல்லவை செய்யலாம். தீயவர்களோடு தீய செயல் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். நம்பர் 2, துணிந்து ஒரு செயலில் இறங்க வேண்டும். பெரும் நம்பிக்கையை நம் செயலில் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் அந்த நம்பிக்கை அதீத நம்பிக்கையாய் இல்லாமல் இருக்க வேண்டும். அதீத நம்பிக்கை நம் செயல்களில் கவனம் கொள்ள வைக்காது. வெறுமனே நம்பிக்கையை மட்டுமே நம்ப வைக்கும். மனிதர்களை எளிதில் ஏமாற்றி விடலாம். சரியான காரணிகள் இருந்தாலே, அதற்கு ஏற்ப மனிதர்கள் இருந்தாலே மக்களை எளிதில் ஏமாற்றி விடலாம். ஏமாற்றிய எதுவுமே கடைசியில் கை கொடுக்காது. முடிவில் உண்மை மட்டுமே நம்மை வாழ வைக்கும், நமக்கு அடையாளமாக மாறும். வற்புறுத்தி ஒருவரை செய்ய வைத்தால் நமக்கு வேண்டிய அனைத்தையும் நாம் சாதிக்கலாம். அவை நம்பகத்தனமான வற்புறுத்தலாக இருக்க வேண்டும். நாம் சுதந்திரமாக இல்லாத வாழ்வில் நாம் கவனமுடன் இருக்க வேண்டும். வாழ்க்கையை பத்தின ஒரு பெரிய புரிதல் நமக்கு இந்த புக் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். பல நேரங்கள்ல யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யார் எப்படியாப்பட்டவங்க, அண்ட் நம்ம சரியான பாதையில போறோமா அப்படின்னு ஒரு செல்ஃப் செக் பண்ணிக்கிறதுக்கும் இந்த புக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த புக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதே போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான புக்கோட உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். Until then, stay tuned.